குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். இறைவனை காண முடியுமா? முடியுமானால் எங்களால் ஏன் அவரை காண முடியவில்லை என்று சிலர் கேட்கிறார்கள். இறைவனை காணலாம், கட்டாயமாக காணலாம். உருவத்துடன் காணலாம், உருவம் இல்லாமலும் காணலாம். இதை எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன்? மன இயக்கத்துடன் அவருக்காக உன்னால் அழ முடியுமா? குழந்தைகளுக்காகவும் மனைவிக்காகவும் பணத்திற்காகவும் மக்கள் குடம் குடமாக கண்ணீர் வடிக்கிறார்கள். இறைவனுக்காக யார் அழுகிறார்கள்? குழந்தை ஊதலை ஊதிக்கொண்டு தாயை மறந்திருக்கும் வரை தாயும் சமையல் போன்ற வீட்டு வேலைகளில் ஈடுபடுகிறாள். ஊதலில் சலிப்பு தட்டி அதனை வீசி எறிந்துவிட்டு குழந்தை கதறி அழும்போது தாய் சோற்றுப்பானையை அவசரமாக இறக்கி வைத்துவிட்டு ஓடோடி வந்து குழந்தையை தூக்கி மடியில் வைத்துக் கொள்கிறாள். எந்த பக்தன் எந்த உருவை காண்கிறானோ அதையே புரிந்து கொள்கிறான். உண்மையில் எந்த குழப்பமும் இல்லை. எப்படியோ அவரை ஒருமுறை கண்டுவிட்டால் போதும். அவரே நமக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து விடுவார். அந்த பக்கமே காலடி எடுத்து வைக்கவில்லை. இந்த நிலையில் அனைத்தையும் அறிவது எப்படி? இறைவனை இடைவிடாமல் எப்போதும் நினைத்து கொண்டிருப்பவனுக்கே அவரது இயல்பு என்ன என்பது தெரியும். அவர் பல்வேறு வடிவங்களில் காட்சி தருகிறார், பல்வேறு நிலைகளில் காட்சி தருகிறார். அவருக்கு குணம் உண்டு, அதே வேளையில் குணம் இல்லை என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். பச்சோந்தி பல நிறங்களை கொண்டது, சில வேளைகளில் நிறமற்றது என்பது மரத்தடியில் இருப்பவனுக்கே தெரியும். மற்றவர்கள் கடவுளை பற்றி வீண்வாதமும் சண்டையும் செய்து கஷ்டப்படுகிறார்கள். அருவக்கடவுள் என் தந்தை, உருவக்கடவுள் என் தாய் என்பார் கபீர்தாஸ். பக்தன் எந்த உருவத்தை நேசிக்கிறானோ அந்த உருவத்தில் கடவுள் காட்சியளிக்கிறார். அவர் பக்தவச்சலனாயிற்றே. வீர பக்தனான அனுமனுக்காகவே பகவான் ராம உருவத்தை தாங்கினார் என்று புராணத்தில் உள்ளது. வேதாந்த ஆராய்ச்சியில் உருவம் கிருவம் எல்லாம் பறந்து விடுகின்றன. பிரம்ம மட்டுமே உண்மை. நாம ரூபங்களோடு கூடிய இந்த உலகம் உண்மையற்றது என்பதே வேதாந்தத்தின் முடிவு. நான் பக்தன் என்ற நினைப்பு இருக்கும் வரைதான் கடவுளை உருவமாக காணவும் அவர் ஒரு தனி நபர் என்று உணரவும் முடியும். ஆராய்ச்சி கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பக்தன் கொள்கின்ற நான் என்ற எண்ணம் அவனை இறைவனிலிருந்து சற்று தொலைவில் வைத்திருக்கிறது.